The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். சுரேஷ், மொத்தம் எத்தனை விமான சேவையில தாமதம் ஏற்பட்டிருக்கு? பயணிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு சுரேஷ்? ஆனந்தி, சென்னையை பொறுத்தவரையில் இன்று மாலை திடீரென ஒரு 4 மணி அளவில் இருந்து இந்த சூறைக்காற்றோடு ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து வானம் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதன் பிறகாக தொடர்ந்து மழையும் கொட்டி தீர்த்திருக்கிறது. பரவலாக சென்னையில் நுங்கம்பாக்கம், எழும்பூர், வடபழனி, தேனாம்பேட்டை உட்பட பல்வேறு இடங்களில் இந்த மழை என்பது சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் தொடர்ந்திருந்தது. அதே போன்று மீனம்பாக்கம், வேலுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சூறைக்காற்றோடு மழை காணப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் மீனம்பாக்கத்திற்கு வரக்கூடிய விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சென்னைக்கு இந்த மாலை நேரத்தில் சிங்கப்பூரில் இருந்து வரக்கூடிய சர்வதேச விமானமும் அதே போன்று இலங்கையிலிருந்து வரக்கூடிய சர்வதேச விமானமும் இந்த சூறைக்காற்று காரணமாக பலத்த காற்றால் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வானிலேயே வட்டம் அடிக்க வேண்டிய நிலை உருவானது. பயணிகளோடு விமானம் என்பது சுமார் 15 நிமிடங்கள் சென்னை மீனம்பாக்கத்தை சுற்றிலும் வான்வெளியில் வட்டமடித்தபடி விமானம் பறந்து கொண்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் டெல்லியிலிருந்தும் திருவனந்தபுரத்திலிருந்தும் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வந்த விமானம் என்பது அந்த நேரத்தில் தரையிறங்க முடியவில்லை. அந்த விமானமும் உடனடியாக வட்டமடிக்கும் வகையில் வானிலேயே திருப்பி வட்டமடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த விமானங்களும் தரையிறங்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் இங்கு மதுரையிலிருந்தும் அதே போன்று கோவை, திருச்சி ஆகிய ஊர்களிலிருந்து வந்த 3 விமானங்களும் கூட இந்த சென்னை விமான நிலையத்தை தரையிறங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு காற்றினுடைய வேகம் என்பது திடீரென அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு அந்த அளவிலான இந்த காற்று என்பது சென்னையில் பரவலாக திடீரென சூறாவளி காற்றாக வீசியதால் இந்த விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டது. 15 நிமிடங்கள் வட்டமடித்த பிறகு ஒவ்வொரு விமானமாக தரையை இறங்குவதற்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் பயணிகள் சற்று ஒரு அசௌகரியத்தை சந்தித்திருந்தனர். அவருடைய உறவினர்கள், குறிப்பாக பயணிகளை வீட்டுக்கு அழைத்து செல்ல வந்திருந்த பயணிகளுடைய உறவினர்களும் இதனால் சிறிது நேரம் ஒரு பதற்றமாக காணப்பட்டனர். இப்படிப்பட்ட நிலை என்பது இந்த கோடை மழையை ஒட்டி வீசிய சூறைக்காற்று காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 விமானங்கள் வரை இந்த தாமதத்துக்கு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. அதே போன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய சிறிய ரக விமானங்கள் இந்த காற்று மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த கோடை மழை என்பது சென்னை வாசிகளுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியிருந்தாலும் விமான சேவையை பொறுத்தவரையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.